இல்லை, இதில் நோண்டுனாங்கன்னா இவர் இப்பொழுது எஃப்ஐஆர் போடுவாராங்கிறத பார்க்கணும். அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் நண்பர் திருசக்தி சுந்தரராமன் இது வழக்கு போடுவதற்கு சரியான வழக்கறிஞர்கள் நண்பர்களையும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ இது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இது கான்க்ரீடைஸ் ஆகும். இதுக்கு நடுவில் சேகர் பாபு அவர்கள் அவர்கிட்ட 2 துறை இருக்குது. ஒன்று சிஎம்டிஏ, இன்னொன்று இந்து அறநிலைத்துறை. ஸோ இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற கோவில் காசை எல்லாம் எடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் போடணுன்னே போட்டுக்கிட்டு இருந்தார். ஒன்று கல்யாண மண்டபம் கட்டுறது, 2வது கல்லூரி கட்டுறது, 3வது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது. இதை தாண்டி கோயிலுக்குள்ள பக்தர்கள் வசதிக்கு பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது மதுரையில் கள்ளழகர் கோயிலில் 40 கோடிக்குன்னாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஸ்டே கொடுத்து நேற்றுக்கு கடைசியாக உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அனைத்து கோயிலுக்கும் சொல்லிடுங்க, எந்த விதமான கட்டுமான திட்டங்களும் கோவில் பணத்தில் செய்யக்கூடாது, அதற்கு அவங்க திட்டமே போடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ சேகர் பாபு போட்ட அவர் இதுக்கு பர்சனல் ஃபண்டோ பார்ட்டி ஃபண்டோ வாங்கி இருந்தால் அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே திட்டம் போட்டிருந்தது. நம்ம திருச்செந்தூரை மாத்திரம் எடுத்துக்கிட்டால் 300 கோடி ரூபாய் திரு HCL சிவநாடார் கொடுத்திருந்தார். அது போல் இதில் 400 கோடி ரூபாய் கணக்கில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னார். சமீபத்தில் திரு டிஆர் ரமேஷ் அவர்கள் ஆலயம் காப்பும் அவர் போய் இதில் போட்டால் முந்தின வருஷம் 400 கோடி ரூபாய் டெபாசிட்டில் இருந்திருக்கு சமயபுரம் கோயிலுக்கு. இந்த வருஷம் போட்டால் அதுக்கு இல்லைன்னு வருது. அதுக்கு என்ன திட்டம் போட்டாங்கன்னு தெரியாது. நீங்கள் டோல்கேட்லேருந்து சமயபுரம் போகிறதுக்கு சுற்றிக்கிட்டு போகிறதுக்கு இந்த கோயில் காசுலேருந்து பெர்ஜி கட்ட போகிறேன்னெலாம் ஒரு டெண்டர் விட்டாங்க. அதெல்லாம் இப்போ நிறுத்துதான்னு தெரில. சேகர் பாபுவை நோக்கி இந்து அறநிலைத்துறையில் பல வழக்குகள் போயிருக்கு. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டு